முதுகு வலிக்குது வியானா. This is really not nice. காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்கேன் உன்கிட்ட. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வியானா மனதில் லோ பட்ஜெட் ஹாசினி என்று நினைப்பு என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சினில் வருவாங்கள்ல ஹாசினி அவங்கள தான் சொல்கிறாங்க. அந்த அம்மா ஹீரோனி நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெறியேற்றிட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். அதுவே கீழே இருக்குது பாருங்கள் அந்த கமெண்ட். இது அமிர்த்துக்கு வந்த கமெண்ட்டு. கோபத்தில் கூட நாகரிகமாக பேசுகிறாரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர் வந்து கரெக்டாக தான் இருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோவா கோவம் படல, முதுகு வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்து கொடுத்துருக்கணும் இல்லையா? எதுக்கு ஒளிச்சு வச்சு வேடிக்கை காமிச்சிட்ருக்கணும். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே +1 +2 சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுங்க, அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் அவங்க போன சீசன்லாம் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு டாஸ்க்கு கூட அதுங்க உருப்படியாக பண்ணவே இல்லை தான். பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் பாவமாக உள்ளது அமீர் தர பார்த்தா. அவருக்கு இந்த பைத்தியக்காரங்கள் கூட நாட்கள் நகர்த்தி விளையாடுவது பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் இவர் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாடணும் அமீர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்படி தான் தோணுது. சும்மா எதுக்கேற்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கலாமா? வெளியிலேருந்து வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட திறமையை காட்டுங்கன்னு சொன்னால் அவங்களோட திறமை இதுதானா? அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் சாரோட ஷூவெல்லாம் திருடி வச்சு விளையாடி இருந்தாங்களாம் வியானா சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் அமிர்த் ரொம்ப நல்லவர். அது கீழே இருக்க கமெண்டில் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி யாருமே அறிவில்லாத்தனமாக நடந்துக்கவே மாட்டாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் வியானா பண்ணுறதெல்லாம் பண்ணுது, அப்புறம் நல்லவ மாதிரி அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு. ஆமாம், நீலி கண்ணீர் வச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. லேடிஸ்லாம் பார்த்தா இது என்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருந்தா. அது கீழே இருக்க கமெண்டில் பாருங்கள். அமிர் ஜென்டில்மேன் ஆக இந்த கூட்டத்தில் நடுவே சர்வே ஆகிறது கடினம்தான். அவருக்கு இந்த ஷோ சுத்தமாக செட் ஆகலை, அதனால் அமைதியாகவே உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அமைதியாக இருந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் நல்லா பண்ணார் அப்படின்னா ப்ரொமோ மூலியமாவது வெளியே தெரிவார்ல, அதனால கூட இருக்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் வியானா நடந்து கொள்வதை பார்த்தால் அப்படியே ஒரு எரிச்சலாக இருக்குது. அவளுக்கு அப்படியே பெரிய பேர் அழகின் நினப்பு, ரதியின் நினப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப ரதின்ற மாதிரி தான் நினப்பு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் நடிப்பு அறைக்கு 2.0 வியானா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கடுப்பாக இருக்குது அமிர்த் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இதுங்க +1 +2 மாதிரி இல்லை, பிரைமரி ஸ்கூல் மாதிரி பண்ணுதுங்க. எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் புரிந்து கொள்ளாமல் விளையாடுவது இந்த சீசன் தான். பிக் பாஸ் இதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. பிக் பாஸ் சொன்னால் கேட்கவே மாட்டுதுங்க. அவரும் எவ்வளோ தான் சொல்லி பார்ப்பாரு. அவருக்கே என்ன தான் ஆகும்னு தெரியல. பைத்தியம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் போல். சரி, இவங்களுக்கு சொல்லி நாம் என்ன பண்ணுறது? நாம் அதை சீசனை பார்த்துட்டு தானே இருக்கோம். பிடிக்கலன்னு சொல்லி கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து படிக்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். சரி, அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய்.